ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ருசோ பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அடுத்து வரப்போகிற அவெஞ்சர்ஸ் 4 and 5, அதாவது அவெஞ்சர்ஸ் கேங் டைனாசிட்டி அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அப்படிங்கிற இந்த 2 படத்தை பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க, டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல அப்டேட் தான். பட் இது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கன்ஃபர்மேஷன் செய்யப்படலை. அதாவது இப்போ வரப்போகிற காமிகானில் தான் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு நம்ம கெவின் ஃபைகே கன்ஃபார்ம் பண்ண வர அப்படிங்கிற பார்த்திங்கன்னா வந்துட்டு பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல அப்டேட் தான். பிகாஸ் பல மார்வல் ஃபேன்ஸ் வந்துட்டு இதான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நம்ம ருசோ பிரதர்ஸ் எடுத்த கடைசி ஒரு சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக எடுத்த படங்கள் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹிட் ஆகலை. பட் அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த மார்வல் படங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேப்டன் அமெரிக்கா சிவில் வாராக இருக்கட்டும், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அப்படிங்கிற இதெல்லாமே பார்த்திங்கன்னா மெகா பிளாக் பஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆச்சு. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த 2 படமுமே ஆகும் அப்படிங்குமே நான் வந்துட்டு நம்புகிறேன். பிகாஸ் இவங்களே வந்துட்டு ஒரு ஆசை இருக்காங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா அடுத்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸில் நாங்கள் வந்துட்டு எடுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே பல இன்டர்வியூஸில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கே அப்போயே தோணுச்சு கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓரளவு கன்ஃபர்மேஷனுமே செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச ஒரு சில அப்டேட்ஸ் படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிய வந்தது கண்டிப்பாக இதுதான். இவங்க 2 பேர் வந்துட்டு அவெஞ்சர் சீக்ரெட் வார்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ வந்துட்டு கன்ஃபர்மேஷனுமே செய்யப்பட்டிருக்கு. அண்ட் கண்டிப்பாக இவங்க 2 பேர் இந்த படத்தை சேர்ந்து எடுக்கிறது மூலயமா கண்டிப்பாக இந்த படம் அதே மாதிரியான மெகா பிளாக் பஸ்டர்ஸ் ஆகும் அப்படின்னு பற்றி நம்ம எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் படம் எடுக்கிறது யார் முடிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷாங்ஷி படத்தோடைய டேரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு இந்த படத்தை எடுக்கிறதா பார்த்திங்கன்னா ஒரு தாட்டில் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் அந்த ஸ்கிரிப்டால் ரீட் பண்ணி பார்த்தோன்னே அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கதை மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா கேங் டைனாசிட்டியில் நடிக்கிற நம்ம கேங் இருக்கார் இல்லையா, அவருமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஜெயில் அரெஸ்ட் ஆகிருக்காரு. ஸோ அதனாலே இத்தனை தடைகள் வருது. ஸோ நான் இந்த படத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஒரு யோசனை வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு படமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அவர் எடுக்க போகிறாரு. அதுதான் ஷாங்ஷி 2. ஸோ இந்த படங்கள்லாம் வந்துட்டு அவர் எடுக்க போகிற கேப்பில் வேறு யாராவது நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு தான் அவங்க யாரை தேர்வு பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வேறு யாருமே கிடையாது, நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்தோடைய டேரக்டர் இருக்கார் இல்லையா. ஸோ அவரை தான் வந்துட்டு அடுத்து இந்த ஷாங்ஷி படத்து டேரக்டரோட அடுத்து ஆப்ஷனாக வச்சுட்டு இருந்தார். இவரை தான் வந்துட்டு வச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் இவருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டால் ரீட் பண்ணி பார்த்துட்டு இவருக்குமே அந்த கதை எடுக்கிறதுல அந்தளவுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வராத காரணத்தினால இவரையுமே அந்த லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி நம்ம ருசோ பிரதர்ஸே நம்ம திருப்பி கொண்டு வரோமே. ஸோ இவங்களே ஆல்ரெடி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க இந்த படத்தை எடுக்கிறதுல. ஸோ நம்மளும் இவங்களை ஹையர் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் உருப்படியான ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியில் வந்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் தான். பிகாஸ் நம்ம ருசோ பிரதர்ஸ் புரிஞ்ச அளவுக்கு மார்வலில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கப்புறமா யாருமே வந்துட்டு கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாதுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி அந்த ஓஜி அவெஞ்சர்ஸை கண்டிப்பாக இதில் திரும்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இவங்களோட ஹோம் பிளே கிரவுண்டில் கண்டிப்பாக வச்சு விளையாண்டு தீர்ச்சி விட்ருவாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் இவங்க 2 பேருக்கு அந்த ஓஜி அவெஞ்சர்ஸ் தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பரிச்சயப்பட்ட கேரக்டர்ஸாக இருப்பாங்க. பட் இப்போ புதுசாக வந்திருக்க அவெஞ்சர்ஸை வச்சு அந்த சீக்ரெட் வார்ஸை எடுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் இவங்களுக்கு டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த புது அவெஞ்சர்ஸை வச்சு தான் இவங்க படத்தை எடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த படம் ஃப்ளாப் ஆகக்குமே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வந்தாங்க அப்படின்னா படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல நான் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இருக்கேன். நம்ம ருசோ பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்த ஒரு சில படங்கள்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிரே மேன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஓடிச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் ஓடிச்சு. ஸோ இப்போதைக்கு அவங்க 2 பேர் பெரிய அளவு ஹிட்டுமே எதுவுமே தரலை. இதுக்கப்புறம் இவங்க வரப்போகிற இந்த 2 அவெஞ்சர்ஸ் படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பிளாக் பஸ்டர்னே பல பேர் வந்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிவர்சல் படமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே பல பேருக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுமே இருக்குது. மல்டிவர்ஸ்குள்ளே நம்ம ருசோ பிரதர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பூந்து விளையாடுவாங்களா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லிட்டுருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல அப்டேட் தான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இதோடய முடிஞ்சிச்சு. நான் இப்போ சொன்ன அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் கீழே லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்க தந்துக்கோங்க. நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ண வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.